ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 30 இன்றைய தினம் இந்த மாதத்துக்கான தேய்பிரை அஷ்டமி. 8 முந்திரி, ஒரே ஒரு கைப்பிடி தனியா விதை இருந்தால் போதும். உங்களோட பிரச்சனைகளை கூடிய சீக்கிரம் பைரவர் மூலயமா நீங்கள் தீர்த்துக்க முடியும். தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது ஒரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய அஷ்டமி. கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது, வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டும்தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும், எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது, வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, செய்வினை கோளாறு இருக்குமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக அஷ்டமி தினத்தில் பைரவர் வழிபடலாம். பைரவர் அப்படிங்கிறவர் ஒரு பாதுகாவலர். சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளையும் கும்பிட்டுட்டு கடைசியில் பைரவரை கும்பிட்டு வெளில வருவோம். அந்த சிவ ஆலயத்துக்கு, அந்த கோவிலுக்கே மிகப்பெரிய பாதுகாவலர் அந்த பைரவர் தான், கால பைரவர் தான். அப்பேற்பட்ட கால பைரவரை நாம் வணங்கும் போது நம்மளோட கெடுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை வச்சு அவர் போக்கிடுவார். தேவையில்லாத பயம் இருக்குது, பதட்டம் இருக்குது, மனக்குழப்பம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து ஒரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபடுறது மூலயமா பதட்டம், பயம் நீங்கும், மனக்குழப்பம் நீங்கும். எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது, தேவையில்லாமல் கண் திருஷ்டி இருக்குது, அக்கம் பக்கத்தை சேர்ந்தவங்களால ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக பைரவர் வழிபாட்டை நீங்கள் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு பக்கம் கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு விளக்கு போடுவாங்க. அதுவும் இந்த மிளகு விளக்கு அப்படிங்கிறது பைரவருக்கு ரொம்ப விசேஷம். அது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிவப்பு கலர் துணியில் ஒரு 20 எண்ணிக்கையில் மிளகை வச்சு அதை மூட்டையாக கட்டி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அகல் விளக்கில் தீபம் போடுவாங்க. இன்னும் சில பேர் பஞ்ச எண்ணெயில் விளக்கு போடுவாங்க. அதாவது 5 வகையான எண்ணெய், எல்லா எண்ணெயும் கலந்தது கிடையாது. தனித்தனி எண்ணெயில் 5 அகல் விளக்கு எடுத்து 5 அகல் விளக்குலையுமே நெய், தேங்காய் எண்ணெய், வேப்ப எண்ணெய், நல்லெண்ணெய்ன்னு சொல்லி 5 எண்ணெயில் விளக்கு போடுவாங்க. இன்றைய தினம் நீங்கள் பைரவர் கோவிலுக்கு, அதுவும் தேய்பிரை அஷ்டமியில் ராகு கால நேரத்தில் போய் வணங்குறது கூடுதல் சிறப்பு. தேய்பிரை அஷ்டமி வியாழக்கிழமை இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது. அந்த நேரத்தில் முடிஞ்சால் கோவிலுக்கு போய்ட்டு தரிசனம் பண்ணுங்கள். ஒருவேளை கோவிலுக்கு ராகு கால நேரத்தில் போக முடியலையா, மாலை ஒரு 4-5 மணிக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்சால் பைரவருக்கு அபிஷேக சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அதை விட முக்கியமான ஒரு பொருள் செவ்வரளி பூ. யார் ஒருத்தவங்க பைரவருக்கு அதிகமாக ஒரு அஷ்டமிலையும் செவ்வரளி பூ வாங்கி அலங்காரம் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரும். காலபைரவர் தரிசனம் பண்ணுறதுக்காக நீங்கள் கோவிலுக்கு போகும்போது உங்கள் கையில் என்ன பொருட்கள் இருக்கோ அதை 4 பேருக்கு தானம் பண்ணுங்கள். முடிஞ்சால் ராகு கால நேரத்தில் போகும்போது வெளில வாசலில் யாராவது முதியவங்க யாசகம் கேட்டு நின்னாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பைரவரை நினச்சி உங்கள் வீட்லேயும் செய்யலாம். அப்படி இல்லையா, நீங்கள் சிவன் கோவிலுக்கு பைரவரை கும்புறதுக்காக போகிறீங்கன்னா அந்த நேரத்தில் பண்ணுறது கூடுதல் சிறப்பு. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 எண்ணிக்கையில் முந்திரி. அஷ்ட அப்படின்னா 8 அப்படின்னு பொருள். திதிகள்லேயே 8வது திதியாக வரக்கூடியது அஷ்டமி. பௌர்ணமி முடிஞ்சு வந்தாலும் சரி, அமாவாசை முடிஞ்சு வந்தாலும் சரி, 8வது திதியாக வரக்கூடியது அஷ்டமி. அதனால தான் அஷ்டமின்னு பேர் வச்சுருக்காங்க. அதனால் 8 அப்படிங்கிறதுக்காக 8 எண்ணிக்கையில் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் முழு முந்திரியாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு ராகு கால நேரத்தில் பைரவ சன்னதியில் வச்சு நைவேத்தியமாக படைக்கணும். பிரசாதம் பண்ணணும், நைவேத்தியம் செய்யணும், சக்கரை பொங்கல் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. 8 எண்ணிக்கையில் முந்திரி எடுத்துக்கோங்க. அந்த முந்திரியை எடுத்துகிட்டு போயிட்டு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் முறையை வச்சு நைவேத்தியமாக படைச்சிட்டு அதை அங்கே கோவிலுக்கு வரக்கூடிய ஒரு 8 பேருக்கு உங்கள் கையால் கொடுங்க. அதே மாதிரி தனியா ஒன்று சொன்னோம் இல்லையா, அந்த தனியாவை நீங்கள் என்ன பண்ணணும்னா கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்னதாக ஒரு பேப்பரில் தனியாவை பொட்டலமாக மடித்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பைரவர்கிட்ட வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கப்புறமா உங்கள் தலையை சுற்றி இடது பக்கம் 3 முறையும் வலது பக்கம் 3 முறையும் சுற்றி கோவிலில் குளம் இருந்துச்சுன்னா அங்கேயோ இல்லை கால்பட இடத்துல விட்டுட்டு வந்துடுங்க. இது ஒரு மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பண்ணுறது சிறப்பு. இப்படி சின்ன விஷயங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தாலும் இதோட பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமானது. நீங்கள் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு முந்திரி பருப்பை காலபைரவருக்கு படைக்கிறீங்க. அதை 8 எண்ணிக்கையில் பைரவருக்கு படைச்சி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நைவேத்தியமாக கொடுக்குறீங்க. இந்த தேய்பிரை அஷ்டமிக்கு இதை முயற்சி பண்ணுங்கள். அடுத்த தேய்பிரை அஷ்டமிக்குள்ளே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பண வரவு ஏற்படும், கடன் பிரச்சனை தீரும், இழந்த பணம் நகை திரும்ப கிடைக்கும், கடன் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் போயிடும். காலபைரவர் படத்தை பொதுவாக வீட்டில் வச்சு வணங்க முடியாது. ஒரு சின்னதாக ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சு அதை நீங்கள் பைரவராக பாவித்து வணங்கினாலுமே நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வணங்கின அதே பலன் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் ராகு கால நேரத்தில் தேய்பிரை அஷ்டமியில் போயிட்டு நீங்கள் பைரவருக்கு விளக்கு போடுறது மூலயமா பல இன்னல்கள் உங்களை விட்டு விலகும். முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.